1.5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இல்ல அதே நாள்ல சேம் டேலயே கூட உங்களால 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் earn பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா அந்த பிசினஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா thumbnail பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரன் பண்றதுக்கு பெரிய அளவில் நீங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் போட தேவையே கிடையாது. உங்க வீட்டில் இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் நான் தாமதப்படுத்த விரும்பல. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இன்னும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்க. ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ், அதுவும் பிஸ்னஸ் சார்ந்த வீடியோஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான வீடியோஸ் அண்ட் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸில் சாதிச்ச ஃபுல் ஹிஸ்ட்ரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. ஸோ உடனே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஒரு பிஸ்னஸ் இப்போது ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய அழகான மெமரிஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம், கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளாம் எவ்வளோ தவிச்சிருப்போம். இன்றைக்கி என்ன தான் ஒரு ஃபோன் வந்திருந்தாலும், என்ன தான் ஹைடெக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்திருந்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இன்றைக்கி வந்து அப்படி கேமரா இல்லாமல், டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லாமல், வீடியோ கேமரா இல்லாமல் நம்ம வந்து அப்படியே அந்த ஃபங்க்ஷனை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்ததே இல்லை. ஃபோட்டோகிராஃப்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்குறோம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய, எப்போவுமே க்ரோத் பாத்தில், அதாவது எப்போவுமே எவர் க்ரீனாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோகிராஃப் பிஸ்னஸையும் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இன்றைக்கி டேட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது வெறும் 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மினிமலான பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த 1.5 லட்சம் ரூபாயும் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு கேமரா ஒன்று வாங்கிக்கணும். ஒரு பேசிக் மாடலில் நீங்கள் கேமரா வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப் கேமரா வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 48,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது. அண்ட் வீடியோ கேம் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும், எனக்கு ஃபோட்டோகிராஃப் கேமராவை தாண்டி வீடியோக்கு தனியாக ஒரு கேமரா இருந்துச்சுன்னா பெட்டர்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் வீடியோ கேம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 18,000 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 48 + 18 எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 66,000 ஆயிடுச்சு. ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய தான் மற்ற விஷயங்கள், ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், அப்படியே ஒரு பிரிண்டராக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கான அந்த மேக்ஸி சீட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிஷ்னல் தான். ஸோ ஓவராலாகவே பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி 1,50,000 தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஆஃபீஸ் செட்டப் போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்ஷனே கிடையாது. உங்களுடைய வீடு இருக்குது, உங்களுடைய வீட்டில் ரூம் இருக்குது, சிஸ்டம் வச்சுக்கிறதுக்கு, பிரிண்டரை வச்சுக்கிறதுக்கு, அவங்களோட கேமரா வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது அப்படின்னாலே போதும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து போட போகிறீங்க, அப்படியே க்ரீன் மேட், ப்ளூ மேட்லாம் வச்சு நம்ம அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரியே நீங்களும் ஒரு ஸ்டுடியோ போட போகிறீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டலுக்கு நீங்கள் ஆஃபீஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட 6,000 நீங்கள் ரெண்டலுக்கு அழகாக ஒதுக்கிக்கலாம். இது உங்ககிட்ட ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓவராலாக பார்த்தோம், வீடை தாண்டி ஒரு ஸ்டுடியோவை அமைக்க போகிறோம் அப்படின்னா கூட இந்த பிஸ்னஸ்க்கு வந்து 2 lakhs வரைக்கும் தான் செலவாகும். இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடக்கூடிய விஷயம். அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ஸ் வச்சு உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் நீங்கள் வைடாக அப்படி அழகாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போட்டு, ஐ மீன் ஸ்டுடியோ போட்டு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு நியர்பையாக, கவர்மெண்ட் ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், இந்த மாதிரியான பிளேஸுக்கு நியர்பையாக போட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. ஏன்னா இந்த மாதிரியான ஏரியாவுக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள், ஸ்கூலில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான லொக்கேஷன் உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் வளர்றதுக்கு கை கொடுக்கும். அண்ட் இது ஒரு புறம் இருந்தாலும் வெட்டிங் புக்கிங் அண்ட் அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் புக்கிங், வளைகாப்பு புக்கிங், காது குத்து, எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி. அதான் நான் சொன்னேன்ல முன்கூட்டியே, ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு அழகான மெமரிஸை நம்ம அழகாக அப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு கேமரா, ஃபோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு உதவுதோ அதே கேமரா, ஃபோட்டோகிராஃபி மெமரிஸ் தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் கை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டுடியோ போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மற்ற வெட்டிங் ஆர்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு பல்க் ப்ராஃபிட்டாக கூட மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வெட்டிங்க்கு அப்படியே பெரிய அளவில் கேண்டிடோகிராஃபிலேருந்து அண்ட் அந்த எல்இடி வால் போட்டு அப்போவே சினிமேட்டிக் எடிட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 நாள் மேரேஜுக்கு குறைஞ்சது 1,50,000 2 lakh வரைக்குமே வாங்கக்கூடிய அழகான ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோஸும் இருக்கிறாங்க. அண்ட் மினிமலாக 80,000 இந்த மாதிரியான கல்யாண ஆர்டர்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்ல லாபம் எப்போவுமே எவர் க்ரீனாக கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அண்ட் முகூர்த்த சீசன் தாண்டிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டுடியோஸ் வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்டுடியோ போட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதை ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கிறவங்க அண்ட் பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டோடு நீங்கள் டைப் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் கூட இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே கை கொடுக்கும். ஆனால் இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய எமர்ஜிங்கான, அது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் தான்.
உங்கள் கையில் ஒரு பேசிக்கான அந்த 48,000 rupees கேமரா இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க கற்றுக்கலாம். அதையும் தாண்டி இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஃபோட்டோ எடிட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்களே அழகாக எடிட் பண்ணி அதையுமே குட்டியாக ஒரு ஆல்பமாக போட்டு அதுலேருந்தும் தனியாக நீங்கள் உங்களால் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் நான் கிடையாது, நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டரும் கூட. அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ எடிட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுலேயே நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்து அதன் மூலமாகவும் உங்களுடைய இன்கம்மை இன்னும் வைடாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மாறிட்டே வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால தான் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் இட்ஸ் அ குட் ஆப்ஷன், வெரி குட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை இன்னும் டீட்டெயிலாக நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்விக்கான பதில் இப்போ என்கிட்ட இருக்குது. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் எப்படி ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் அதில் எப்படி நம்ம வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கோர்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு நாளைக்கே நீங்கள் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் மட்டுமல்லாமல் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கற்றுக்கலாம். பட் எஸ்பெஷலி இந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஆரம்பிக்க போகிற நபர்களுக்காக நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஃப்ரீடம் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ். அண்ட் கம்மிங் பேக் டு தி நம்ம வீடியோ, இப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பல்கான முகூர்த்த டேட்ஸ்லாம் இருக்கும், ஒரே முகூர்த்தம் வந்து எக்கச்சக்கமான கல்யாணங்கள்லாம் இருக்கும். அப்போ உங்களுடைய ஸ்டுடியோ சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்கள் அந்த பர்டிகுலர் வெட்டிங்க்கு அனுப்பலாம். அண்ட் அடிஷ்னலாக ஒரு கேமரா உங்களால் ஹையர் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு எப்போவுமே எவர்கிரீனாக எமர்ஜிங் பார்த்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிஸ்னஸ். ஸோ முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஃப்ரீடம் ஆப்போடைய லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் கிளம்பிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாட்டா பாவே கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பை பாய், டேக் கேர்.